நெல் உற்பத்தியில் தமிழகம் பற்றாக்குறை மாநிலமாக இருந்து வருவதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் அரிசியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் தென்காசியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருநெல்வேலி தென்காசி மாவட்ட அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன், நெல் உற்பத்தி பற்றாக்குறை காரணமாக வெளி மாநிலங்களிலிருந்து நெல் மூட்டைகளை இறக்குமதி செய்வதாகவும் இதனால் அரிசி விலை உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் அரிசி விலை உயர்ந்துள்ளதாகவும் வங்கிக் கடனை செலுத்த முடியாமல் சில அரிசி ஆலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நெல் பற்றாக்குறை இருப்பதனால வெளி மாநிலங்களிலிருந்து தான் நெல்லை வரத்து பண்ணி அதை அரிசியாக்கி நம்ம பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அதனால் ஒரு கிலோவுக்கு 10 ரூபா என்பது 10 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு மேலேயும் விற்பனை செய்யப்பட்டுகிறது. அது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசு இந்த மின்சார கட்டணம் மற்றும் உள்ள சலுகைகள் எல்லாம் ஜிஎஸ்டி போன்ற சலுகைகள் எல்லாம் அரசு எங்களை கவனிக்கும் பட்சத்தில் இந்த அரிசி விலை மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.